என்னென்ன காரியங்கள் உலகத்துல கஷ்டமானதுன்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறார். இந்த உலகத்தை பூரா கட்டி ஆளக்கூடிய, நீங்க யோசிப்பாங்க, சேர சோழ பாண்டியர்கள். சோழன் ராஜராஜன் எல்லாவற்றையும் எல்லா நாடுகளையும் வென்று ஒரு குடை கீழ் ஆண்டான். திருப்தி இல்ல, கடல் கடந்து கடாரம் போனான். அப்ப தாய்மானவர் யோசிச்சு பாக்குறார், இந்த உலகத்தை ஆண்டாலும் கஷ்டமானதுன்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறார். இந்த உலகத்தை பூரா கட்டி ஆளக்கூடிய, நீங்க யோசிப்பாங்க, சேர சோழ பாண்டியர்கள். சோழன் ராஜராஜன் எல்லாவற்றையும் எல்லா நாடுகளையும் வென்று ஒரு குடை கீழ் ஆண்டான். திருப்தி இல்ல, கடல் கடந்து கடாரம் போனான். அப்ப தாய்மானவர் யோசிச்சு பாக்குறார், இந்த உலகத்தை ஆண்டாலும் போதவில்லை, கடல் கடந்து போறேன்னு ஒருத்தன் போறான். குபேரனுக்கு சமமாக நிதி இருந்தால் கூட அதுவும் பத்தாதுன்னு ரசவாதம் செய்து சேர்க்கலாமா என்று நினைக்கின்றான். 99 வயசாச்சு, சாவதற்கு உரிய நாள் தான். யமன் வந்தா பயமா இருக்கு. சில பேர் 98, 99 வயசுல ஒரு 15-20 நாள் கோமா ஸ்டேஜ்ல படுத்துட்டு இருப்பாங்க. நீங்க திருநெல்வேலி பக்கம்லாம் சில நான் பாத்திருக்கேன், மண்ணை கரைச்சு வாயில விட்டுருவாங்க, போதும் இருந்ததுன்னு அர்த்தம். அவன் அதையும் குடிச்சிட்டு பேசாம மலங்க மலங்க தாத்தாவோ பாட்டியோ. உடனே அந்த டாக்டர் வந்து சொல்லுவாரு, கிராம வைத்தியர், அவருக்கு மனசுல ஏதோ ஒரு ஆசை இருக்கு, நிறைவேறாத ஆசை. சின்னாமணிங்கிறது 50 காப்பீட்டுல ஒண்ணு. அதுல ஒரு வயசான ஒரு ஐயாவை பத்தி ஒரு குறிப்பு வருது. அவருக்கு சாகிற நேரத்துல யோசிச்சு பார்த்தா, நம்ம இதுவரை ஏதாவது தான தர்மங்களை செஞ்சோமா? ஒண்ணுமே செய்யல. இப்ப ஏதாவது கொஞ்சம் பொருள் கொடுத்தால் அது போற வழிக்கு புண்ணியமா இருக்குமேன்னு ரொம்ப மூச்சு போற நேரத்துல அவருக்கு ஒரு ஞானோதயம். இப்படி கண்ணை திறந்து பார்த்தாரு. உற்றார் உறவுகள்லாம் காத்துட்டு இருக்காம அமெரிக்கா பிளைட் டிக்கெட்டை கையில வச்சுட்டு இது எப்படா முடியும், ஊரு போவோம், லீவு கிடைக்கல, லீவ் எல்லாம் வீணா போகுதுன்னு அது எல்லாம் டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்குதுங்க. கண்ணை திறந்ததும் மனைவிதான் பக்கத்துல இருந்தா. அவ ஒரு 80 வயசு பாட்டியம்மா. என்னங்க வேணும்னு கொஞ்சம் பொருள். புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். உடனே இவ சொன்னா, ஐயாக்கு பொரிவிளங்கா வேணுமா? எங்க பொரிவிளங்கா இப்ப போய் கேக்குறீங்களே, நீங்க கொஞ்சம் நல்லா ஆகுங்க, உங்களுக்கு பொரிவிளங்கா செஞ்சு தரேன். அவரையோ சார் அடிப்பாவி, உனக்கு நான் எவ்வளவு சேர்த்து வச்சேன், எவ்வளவு நகை. ஜீவஸ்நாமிலாம் சமணர்கள் காப்பியம், கொஞ்சம் பெண்களை குறைவாக கூறுகின்ற காப்பியம். அதனால செய்தி நமக்கு அது முக்கியம் இல்ல. கடைசி நேரத்துல செய்வோம்னு நினைக்காதீங்க. ஒன்றே செய்க, நன்றே செய்க, இன்றே செய்க, இன்னே செய்க. இப்பவே செஞ்சிடணும். நீங்க எல்லாம் அந்த இன்றையங்கிறதோட நிறுத்திடுவாங்க. இன்றே செய்க மட்டும் இல்லையா, இந்த சனமே செஞ்சிரு. பிச்சைக்காரன் காசு போடலாம்னு நினைக்கிறோம். இப்ப நீங்க 4 நாளாம் போட்டீங்கன்னா பிச்சைக்காரன் நம்மள உதச்சிருவான், வாங்க மாட்டான். அதனால 1 ரூபாய் கொடுக்கலாம்னு மனம் நினைத்து எடுப்பது 2 எட்டனாவா வந்தா ஆட்டோமேட்டிக்கா மனசு என்ன ஆகுது, ஒரு எட்டனாவை போட்டு ஒரு எட்டனாவை ஹேண்ட்பேக்ல போட்டுக்கிறோம். அந்த ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நொடிக்குள் நம்முடைய மனம் மாறிவிடும். அதனால அந்த நன்மைகளை உடனடியாக செய்யவில்லை என்றால் கடைசி காலம் எது வரும்? வீடு வரை உறவு சொல்ற, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? நாம செய்யற நன்மை தீமைகள். தாய்மான ரொம்ப அருமையா சொல்ற. எவ்வளவு காசு இருந்தாலும் குபேரனா இருந்தா கூட அப்பவும் ஏதாவது ரசவாதம் செஞ்சு, அந்த காலத்துல அந்த ரசவாதம்னா ரொம்ப சித்தர்கள் செய்து இரும்பை பொன்னாக்குதல் அதெல்லாம் ரொம்ப இருந்த சமுதாயத்துல இருந்த காலகட்டம். அப்பவும் பொருளாசை தீரவில்லை. 90 வயது 100 வயதாக இருந்தா கூட ஏதாவது காயக்கல்பம் சாப்பிட்டு இந்த ஆயுளை நீட்டிக் கொள்ளலாமா என்று நினைக்கிறார்கள். கடைசியில என்ன மிச்சம்? உண்பது நாழி, உடுப்பது 2. 2 ஆட மானத்தை மறக்க மேல 1 கீழே 1. பணக்காரங்கிறதுக்காக 50 இட்லி சாப்பிட முடியுமா? இல்ல ஏழைங்கிறதுக்காக ஆண்டம் குறையா வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அந்த சாப்பாடுங்கிறது ஒரு அளவுதான். எத்தனை அருமையாக தாய்மானவர் சொல்லுகின்றார் பாருங்கள். ஆசைக்கோரளவிலை அகிலம் எல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக. அழகேசன் குபேரன். பொன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவார். நெடுநாள் இருந்த பேரும், நெடுநாள் இருந்த பேனா நீண்ட ஆயுளோட வாழ்ந்தா கூட நிலையாகவே இன்னும் காய கல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இத்தனையும் சொல்றார். ஆசைக்கு அளவே இல்லை. இந்த உலகத்தையே கட்டி ஆண்டாலும் கடலை தாண்டலாமான்னு யோசிக்கிறான். குபேரனுடைய செல்வமே கூட இருந்தாலும் ரசவாதம் செய்யலாமான்னு யோசிக்கிறான். 100 வயது வாழ்ந்தாலும் காயக்கல்பம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இளமையா இருக்கலாமான்னு யோசிக்கிறாங்க. எல்லாம் வாழ்க்கையில என்னங்க மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சம் சாப்பாடு, 2 வேளை உடுத்துவதற்கு, மானத்தை மறைப்பதற்கு 2 ஆடை. இவ்வளவு குறைவான தேவைகள் போதும் என்று இருக்கின்ற பொழுது உலகத்துல நாம ஏன் கஷ்டப்பட வேண்டும்?
நம்முடைய துன்பங்களை நாமத்தானே இழுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தாய்மானவர் ரொம்ப அருமையாக கூறுகின்றார். தாய்மானவருடைய சித்தாந்த கொள்கை என்ன என்றால், மனிதன் ஆனந்தத்தை அடையணும்னா எப்படி முடியும்? அவருடைய குரு யார் என்றால் சாரமா முனிவர். திருச்சிக்கு வருகின்றார் நம்முடைய தாய்மானவர். அங்கு ஒரு மடம் சாரமா முனிவர் மடம். அந்த சாரமா முனிவர் யார் என்றால் திருமூலர் பரம்பரையில் வந்தவர். திருமூலர் திரு நந்தியை குருவாக கொண்டவர். அதனால மூலம் இவங்களுக்கு நந்தி குரு. நந்தி, திருமூலர், அடுத்தது சாரமா முனிவர். அவர் இவருக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து உபதேசம் செய்கிறார். அவர் சொல்றார், ஒரு மனிதன் ஆனந்தமான நிலையை அடைய வேண்டும் என்றால் 3 செய்ய வேண்டும்: மந்திரம், தந்திர யோகம், மௌனம். மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் மௌன குருவே. மந்திர குரு, யோக தந்திர குரு, மூலன் மரபில் வரு மௌன குரு. நாவுக்கரசருடைய சிந்தனை, மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லானை, திரிபுரங்கள் தீயழ தீன் சிலை கை கொண்ட போரானை, புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன்னு சொல்றப்போ இந்த மந்திரம் தந்திரங்களை பத்தி சொல்லுவார். இங்க ரொம்ப அருமையாக தாய்மானவர் சொல்றார், இந்த 3ம் செய்ய வேண்டும்: மந்திரம், தந்திரம், மௌனம். அறிவால் என்ன கிடைக்கும்? ஆனந்தம். ஆனந்த நிறைவால் என்ன கிடைக்கும்? மௌனம். ரொம்ப அருமையாக ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சிந்தனை பாருங்க, எவ்வளவு பொருத்தம். தேனி என்ன செய்யும்? தனக்கு வேண்டிய தேன் கிடைக்கும் வரை ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கும். நீங்க ஒரு புது பூக்கள் ரோஜா எல்லாம் வச்சு கட்டுற மாலை விற்கிற கடைக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். தேனி என்ன செய்யுமா? தன்னுடைய வயிறு நிறைய தேனை அருந்தும், அதுவரையில ரீங்காரம் செய்யும். வயிறு நிரம்பியதும் தேனி மௌனம் ஆகிவிடும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற ஓமை. எப்படி வயிறு நிறைந்ததும் தேனி ரீங்காரத்தை விட்டு மௌனமாகி விடுகிறதோ அதுபோல மனிதன் அந்த பக்குவ நிலையை அடைந்து விட்டான் என்றால் பேச்சற்று போய்விடுவான். அருணகிரிநாதருக்கு என்ன உபதேசம்? செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும்மா இரு, அது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. விராலிமலைக்கு வருகின்ற பொழுது சதாசிவ பிரம்மேந்திரரை சந்திக்கின்றார் தாய்மானவர். நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு மேற்கோள் உபதேசமாக அவருக்கு கிடைக்குது. யாருக்கு? தாய்மானவருக்கு. சதாசிவ பிரம்மேந்திரர் அந்தனர் வகுப்பை சார்ந்தவர். தாய்மானவர் பிள்ளை. ஆனால் தன்னை அவர் குருவாக ஏற்றுக்கொள்கின்றார். இவர் சீடராக ஏற்றுக்கொண்டு உபதேசமே சொல்றார். என்ன உபதேசம்? மக்கள் கூட்டத்தின் நடுவே வாழாதே. கூட்டமே ஆகாதுங்கிற வள்ளலார் வாழ்க்கையில பாப்போம். அவர் கொஞ்ச நாள் சென்னையில தான் வந்து கடைசியா இருக்கலான்னு வந்தார். எப்ப பார்த்தாலும் ஒரே கூட்டம். தர்மமிகு சென்னைன்னு அவர் சொன்ன ஊர்ல ஒரே கூட்டம். அப்பவே இப்ப வந்தா ரொம்ப டிராபிக் ஜாம்ல வள்ளலார் வாழ்க்கையை வெறுத்து போயிடுவார். சொல்றார், தேட்டம் மிகு சென்னையில் இருந்தால் கூட்டம் வரும், இறைவன் மீது நாட்டம் போகும் என்று சென்னையை விடுத்தேன். வள்ளலார் சொல்றார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு. அந்த மாதிரி சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் தாய்மானவருக்கு என்ன உபதேசம் தருகின்றார்? மக்கள் கூட்டத்தின் நடுவே வாழக்கூடாது. தனித்து வாழும் போதும் இறைவனை பற்றி அதான் சொல்லுவாங்க. ஔவையார் சொல்றாரு, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அண்மையில சென்னையில ஸ்பென்சர் பிளாசா பாருங்க, அதுக்கு மேல ஒரு ஆங்கில மேற்கோள் படித்த உடனே எழுதி வைத்துக் கொண்டேன். எவ்வளவு அருமையான ஒரு மேற்கோள். பி ஹாப்பி, எழுதி வச்சுக்கலாம் எல்லாரும். பி ஹாப்பி டு பி அலோன், பி அலோன் டு பி ஹாப்பி. எவ்வளவு அருமையான சிந்தனை. தனியா இருக்கீங்களீங்க, பி அலோன் டு பி ஹாப்பி. சந்தோஷமா இருக்கணுமா? தனியா இருங்கன்னு ஒரு கொட்டேஷன். பி ஹாப்பி டு பி அலோன், பி அலோன் டு பி ஹாப்பின்னு எழுதி வச்சிருக்கு. ஆகா, எங்க பாட்டி சொன்னதான் இங்கிலீஷ் எழுதி வச்சிருக்கான்னு நினைச்சேன். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அருமையா சொல்றார் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அளித்த ஒரு மிகப்பெரிய குரு உபதேசம். தனித்து இரு, புலன் இன்பங்களில் நாட்டம் கொள்ளாது, அதனை நஞ்சென ஒதுக்குதல் வேண்டும். அடிக்கடி ஆத்ம விசாரம். நம்மளால என்ன பயன் இந்த சமுதாயத்துக்கு? பேசி என்ன சுகங்கொண்டோம்? இதனால என்ன? இப்படி நம்மை நாமே வினாக்களை எழுப்பிக் கொள்ள வேண்டும். அது குரு உபதேசத்துல ஒண்ணு. இன்னொன்னு சொன்னது ரொம்ப முக்கியம். யோசித்து பாருங்க, நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் காலம் முழுக்க பல கோவில்களுக்கு சென்று கொண்டே இருந்தார்கள். நீங்க ஔவையார்ல இருந்து சங்ககால புலவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசன் வந்து ரொம்ப ஆதரவு கொடுப்பான். நீ இங்கே இருந்துரு அப்படின்னு அதிகமான எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கிறான். முடியாதுன்னு சொல்லிட்டு ஔவையார் ஊரை விட்டு போயிடுவார். ஏன்னா ஒரு இடத்தில் இருத்தல் என்பது கற்றவர்களால், அறிஞர்களால், ஆன்மீகவாதிகளால் முடியாது.
அப்படி அவர்கள் இருக்கக்கூடாது. சுவாமிகள் சொல்றார், துறவும் மனப்பாங்கு உள்ளவன் ஓரிடத்தில் நிலையாக தங்கக்கூடாது. அதுக்கு அவர் சொல்ற ஊமை பாருங்க, தேங்கி நிற்கும் தண்ணீர் நாற்றம் எடுத்து விடும். எவ்வளவு அழகான சிந்தனை பாருங்க. தண்ணி குட்டையில நீங்க கட்டி வச்சீங்கன்னா தண்ணி நாறி போயிடும். அந்த மாதிரி ஒரே இடத்துல சில பேர் பெருமையா சொல்லணும், நான் 50 வருஷமா இந்த வீட்டை விட்டு நான் நகரவே இல்லை. சில பேர் இந்த கிளாஸ்லயே நான் 5 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், மத்தவங்க எல்லாம் 6 வருஷம் மெடிக்கல் கோர்ஸ், நான் 8 வருஷம் படிச்சேன்னு சொல்ற மாதிரி ஒரே இடத்தில் இருந்தால் எப்படி நீர் நாற்றம் எடுத்து விடுமோ அதே போல துறவிகள் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது. அவர் அப்படியே சென்று பிறகு தாய்மானவருக்கு 26 அல்லது 27 வயதாகின்ற பொழுது, அந்த காலத்துல நம்முடைய இந்துக்கள் துறவரத்தை அவர்கள் வற்புறுத்தவில்லை. இல்லறத்தில் இருந்து மனைவி மக்களோடு இருந்து அதுக்கப்புறம் தான் துறவியாதல் வேண்டும் என்பது ஒரு மரபாக இருந்திருக்கிறது. தாய்மானவர் திருமணம் செய்து கொள்கின்றார். அழகான பெயர், மனைவி பெயர் மட்டுவார் குழலி.